வணக்கம் நண்பர்களே, எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷம் ஆச்சு அவங்க எல்லாரையும் பார்த்து. அவங்க எல்லாத்தையும் ரொம்ப மிஸ் பண்ணேன். நீங்களும் என்ன மிஸ் பண்ணியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருக்கீங்க, தம்பி வீடியோ போட்டுட்டு இருந்தேப்பா என்ன ஆச்சு? ஏன்டா வீடியோ நல்லா தானே போட்டுட்டு இருந்தேன், ஏன் இப்போ நிப்பாட்டிட்டு அப்படின்லாம் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அப்போ என்கிட்ட எந்த பதிலும் இல்லை உங்கள்கிட்ட சொல்கிறதுக்கு. ஸோ நான் இதை ஆரம்பிக்க மாட்டேனா திருப்பி அப்படின்னு எதுவுமே எனக்கு அப்போ தெரியாது. ஆனால் இப்போது இதை ஆரம்பிக்கலாம் அப்படின்ட்டு முடிவு பண்ணியிருக்கேன். திரும்பி வந்துட்டேன். இனிமே நான் என்ன பண்றேன்னு மட்டும் பாருங்க. இனிமே நான் என்ன பண்றேன்னு மட்டும் சும்மா ஜாலியா சேர் போட்டு கூலா ஏசி ரூம்ல உட்காந்துட்டு ஹாப்பியா என்ஜாய் பண்ணு. நேர்லி ஒரு 5 இயர்ஸ் ஆச்சுல. நம்ம எல்லார் லைஃப்லேயும் நிறைய மாறி இருக்கோம். நிறைய நல்ல விஷயங்கள் நடந்திருக்கும், நிறைய கெட்ட விஷயங்கள் நடந்திருக்கும். ஆனால் என் லைஃப் பார்க்குறப்ப எனக்கு ஒரு டைலாக் தான் ஞாபகம் வருது. விஐபி படத்தில் சமுத்திரகனி தனுஷ்ட கேட்பார், என்னடா இந்த வீட்டிலேருந்து வெளியே வரேன்ட்டு. பால் எடுத்துகிட்டு வரேன்ப்பான்னு தனுஷ் சொல்வார். அப்போது நீ 10th படிக்கிறப்போ இந்த வீட்டிலேருந்து வந்த அப்போயே நான் கேட்டப்பையும் இதே பதில் தான் சொன்னேன். அப்போது அவங்க கூட 10 பேர் விளாண்டுருந்தாங்க. இப்போ 10 வருஷம் ஆச்சு, திரும்பியும் நீ இந்த வீட்டிலேருந்து பால் எடுத்து வர. இப்போது நீ மட்டும்தான் இருக்க. இந்த வீட்டில் வாடகைக்கு வந்து 3 பேர் மாறிட்டாங்க, 4 தடவை பெயிண்ட் மாற்றிட்டாங்க. ஆனால் இன்னும் நீ மட்டும் அப்படியே தான் இருக்க. என் லைஃப் இன்னும் ஸ்டாக்னண்ட் ஆகி அப்படியே தான் இருக்கு. எங்கே விட்டேனோ அங்கேயே தான் நான் இன்னும் இருக்கேன். மனசுலனாலும் அதை மாற்றிக்கிறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக தான் இதை மறுபடியும் நான் கையில் எடுத்திருக்கேன். லைஃப்பில் ஒரு மூவ் ஆன் தேவையில்லை. ரொம்ப நாளே எடுக்கணும்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், ட்ரை பண்ணேன், பட் எல்லாத்துலேயும் ஃபெயில் ஆகிட்டேன். ஆனால் இந்த தடவை கண்டிப்பாக ஃபெயில் ஆகக்கூடாது, சம்திங் பெட்டராக பண்ணணும்னா திருப்பி இந்த யூடியூப்பே எடுத்திருக்கேன். லைஃப் வந்து ரொம்ப அழகான விஷயம்ட்டு எல்லா ராம்படத்துலேயும் சொல்லுவாங்க, சில பேர் நினைப்பாங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் அது அவங்களோட பெர்ஸ்பெக்டிவ் பொறுத்து தான் தோணுது. ஏன்னா நீங்கள் அழகாக பார்த்தீங்கன்னா அது அழகாக இருக்கும், நீங்கள் கொஞ்சம் அசிங்கமாக பார்த்தீங்கன்னா அது நல்லா இருக்காது. ஸோ என்னடா சம்மந்தமே இல்லாமல் பேசுகிறேன்னு கேட்டிங்கன்னா சம்மந்தமே இல்லாமல் பாடவும் செய்வேன். நெசரி சாரா அதெல்லாம் மண்டபத்தில் ஓடிக்கிட்டே இருக்குது. கம்மிங் பேக் டு த கண்டென்ட். இப்போது நான் என்ன மாதிரியான வீடியோஸ் போட போகிறேன்னா, ஃபஸ்ட்டு ஒரு 100 days சேலஞ்ச் எடுக்க போகிறேன். ஸோ அது எப்படின்னா, ஒரு வெயிட் லாஸ் ஜேர்னி ப்ளஸ் ஒரு ப்ரொடக்டிவ் லைஃப் ஸ்டைல் கூட நிறையா பிளான்ஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் நான் அந்த வீடியோஸில் ரிவீல் பண்ண போகிறேன். ஸோ வீடியோஸ் எங்கே போட போகிறேன்னா, டெய்லி லாக்ஸ் இந்த 100 daysக்கும் என்னோடய இன்ஸ்டாகிராம்லேயும் யூடியூப்பில் ஷார்ட்ஸாகவும் அப்லோட் பண்ண போகிறேன். ப்ளஸ் யூடியூப்பில் ரெகுலர் இன்டர்வல்ஸில் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸும் போகலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போதைக்கு இதான் என் பிளான். இந்த பிளானில் மாற்றங்கள் நடக்கலாம், புதுசாக ஏதாவது இன்க்ளூட் ஆகலாம், என்னன்னாலும் ஆகலாம். ஆனால் வீடியோ போடுறது மட்டும் ஸ்டாப் ஆகாது. ஸ்டாப் ஆனாலும் அதுக்கு ப்ராப்பர் ரீசனோட தான் ஸ்டாப் ஆகும். என்னோடய லேசினஸால் கண்டிப்பாக ஸ்டாப்பே ஆகாது, அதுக்கு நான் கேரண்டி. ஸோ நாளையிலேருந்து Day 1 May 25th Day 1 அங்கேருந்து ஒரு 100 நாள், அதாவது 100 நாள் சேலஞ்ச் இருக்குது. உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு கேள்வி வரும்ல, இத்தனை நாள் எங்கடா போனேன்ட்டு. சொல்கிறேன். இந்த F1 ரேஸ்லாம் பார்ப்பீங்களா? அதில் வண்டி ஓடிக்கிட்டே இருக்கிறப்போ ஒரு சின்ன ஒரு பிட் ஸ்டாப் எடுப்பாங்க. அது நிறுத்தினாதான் திருப்பி ஃபியூயலை ஏற்றணும், தேர்ந்து போன டயரை மாற்றணும், திருப்பி நம்மளை ரெடி பண்ணணும். அதுக்கப்புறம் வண்டி உள்ள வந்ததுன்னு வச்சுக்கோங்க. அதுக்குன்னு 5 வருஷமாடா? புரியுது. அதாவது நானே எனக்கு வச்சுக்கிட்ட சூனியன்ற மாதிரி தான். ஸ்ட்ரெஸ்ஸு, டிப்ரெஷன், ட்ராமா இது எல்லாமே 50% தான். இன்னொரு 50% இது எல்லாத்தையும் வச்சு ஒரு ஓவர் திங்க் பண்ணி ஒரு விஷயம் வரும் பார்த்தீங்களா, அதில் ஒரு 50% சொல்லி முடிஞ்சு. நீங்கள் 250 சேர்ந்து 100% என்னை முடிச்சு விட்டாங்க. அதனால தான் இத்தனை நாள் என்னால் வீடியோ போட முடியல, ப்ரொடக்டிவாக இருக்க முடியல, எதுவுமே பண்ண முடியல. பார்த்துக்கிறேன், இந்த பிரச்சனையெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், என்னை மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்கன்னா சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், வேறு என்ன மாதிரி வீடியோஸ் போடலான்னு சொல்லுங்கள். ஸோ நான் இப்போ முந்தி மாதிரிலாம் இல்லை கைஸ், ரொம்ப மாறிட்டேன். முந்திலாம் ஒரு வீடியோ எடுக்கணுன்னு ஒரு டாபிக் எடுத்துக்கிட்டேன்னா, அந்த டாப்பிக்கில் இதுக்கு முன்னாடி யாராவது வீடியோ போட்டிருப்பாங்க, அதை போய் பார்த்துட்டு அப்படியே அங்கே 2 பாயிண்ட், இங்கே 2 பாயிண்ட், இங்கே 2 பாயிண்ட் எடுத்து அப்படியே அவங்க முன்னாடி வந்து பேசிடுவேன். ஆனால் இந்த வீடியோ எடுக்கிறதுக்கே நான் நிறையா நோட்ஸ்லாம் போட்டு வச்சு, அப்புறம் வாய்ஸ் ரெக்கார்டு எடுத்து வச்சு, இந்த பாட்டு இவ்வளோ பேசணும், இது இங்கே பேசணுன்ட்டு ஒர்க் அவுட் பண்ணி வந்திருக்கேன். ஸோ ஐ டோன்ட் டிசப்பாயிண்ட் யூ. ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ எடுக்கிறேன்னா இந்த மாதிரி பேச வர மாட்டேங்க, ரொம்ப ஸ்க்ராட்சியாக இருக்கேன். சரி பண்ணிக்கிறேன், போக கண்டிப்பாக சரியாயிடும். போதும்ப்பா, ஆஃப் பண்ணிக்கலாமா? ஆஃப் பண்ணிக்கலாம். நாளையிலேருந்து ரெகுலராக வீடியோ போடுறேன். அதாவது 25th May 100 days, அதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் டார்கெட். ஓகேவா?
ஸோ இப்போது இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். பாய். அப்புறம் அந்த சப்ஸ்கிரைப் மட்டும்